இந்த 1924 ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தம் அதனால தான் இன்னைக்கு காவேரி உரிமை போச்சுன்னு பேசுகிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு 1924 ஒப்பந்தம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, உங்கள் தாத்தாவுக்காவது தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம பொன்னியின் செல்விக்கு காவேரி வரலாறு என்னன்னா 1991 ஜூன் 24 அந்த அம்மா முதலமைச்சராவது, ஜூன் 25 நடுவர் மன்றத்தை அமைக்குது மத்திய அரசு. அதுதான் வரலாறு. ஆனால் நமக்கு அப்படி அல்ல வரலாறு. ஏண்டா 76 போடப்பட்டு 76 விசாரிக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வழக்க வாபஸ் வாங்கினாருன்னா கேரளாவில் இருந்த முதலமைச்சருக்கு எந்த சர்க்காரியா கமிஷன் போய் கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க? இதே 13 ஆண்டு காலம் மாக்கோ ராமச்சந்திரன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். காவேரி பிரச்சனைக்கு அவர் எந்த துரும்பை அள்ளி தூக்கி போட்டார் என்று யாராவது சொல்ல முடியுமா? சுப்ரீம் கோர்ட் எச்சரித்த போது இந்த அம்மா முதல் முறையாக ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். இது அரசியல் ரீதியான ராஜதந்திர நகர்வுகள். இது ஜெயலலிதாவுக்கு கிடையாது. சண்டை போடலாம், பிரச்சனை பண்ணலாம். இவங்க தான் சொல்கிறாங்கல்ல, நீ வேணா காவேரியை வச்சுக்க, எங்கள் அம்மாவை கொடுன்னு போஸ்ட் அடித்த கூட்டம் தானே இந்த கூட்டம். சித்தராமையா போய் ஃபாலின் நரிமன் வீட்டில் உட்காந்துருக்காருங்க. 11 நாள் 12 நாள் ஃபாலின் நரிமன் வீட்டில் உட்காந்துருந்தார் ஒரு சீஃப் மினிஸ்டர். நம்ம வீட்டு முனியாண்டி விலாஸ் ஓனர் என்னைக்காவது டெல்லி போனாரா காவேரி கேஸ் நடக்கிறப்ப? இந்த ஸ்கீமுங்கிற ஒற்றை வார்த்தையில் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தன்னுடைய நாற்காலி அரசியலுக்காக 89 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் இந்த விடயத்தில் தான் முன்னிருக்கிறோம் என்று சொல்லுகிற காட்டுவதற்கான தேவைக்காக இந்த கபட நாடகத்தை பாஜக அரசு செய்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு காவேரி மேலாண்மை வாரியம், நடுவர் மன்றம், நீதிமன்றம். இன்னைக்கு நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த மேடையில் நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, குறைந்தபட்ச வாசிப்பறிவு. ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படித்ததனால் இது உண்மையாக இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ளுகிற அறிவு ஒன்று. இரண்டாவது வரலாற்று ரீதியான அறிவு, காலங்களை பின்னோக்கி போய் பார்த்து இதில் என்ன இருக்கிறது என்கிற அறிவு. மூன்றாவது தேடல் குறித்தான அறிவு. ஒரு பிரச்சனை குறித்து அந்த பிரச்சனை வருகிற போது அதில் என்ன சாராம்சங்கள் இருக்கிறது, யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்கிற வரலாற்று ரீதியிலான அந்த தேடல் அறிவு இருக்கிறது அல்லவா? இந்த தேடல் அறிவு, வாசிப்பறிவு, வரலாற்றறிவு, இந்த மூணுமே இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஆர்எஸ்எஸ்கார அனுப்புறது மட்டும்தான் உண்மைன்னு ஒரு முட்டாள் சமூகம் நம்மை நோக்கி துரத்தி கொண்டே வருகிறது. நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மேகை தொடங்குகிற ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் ஒளிவண்ணன் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைக்கிற போது இது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் திராவிட பேரியக்கத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற, தொடுக்கப்படுகிற ஒரு போர் என்பது மிகப்பெரிய வன்புணர்ச்சி, வன்கொடுமைக்கெல்லாம் மேலே ஒரு இனத்தின் மீது வீசப்படுகிற ஒரு அயோக்கியத்தனமான செயலுக்கு ஈடு இணையானது என்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இதை தொடங்கணும். இன்னைக்கு நாம் பேச வேண்டிய அல்லது பேசக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்கிற போது, காவேரி அப்படிங்கிற அந்த வரலாறை நான் ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமான விடயம். ஆனால் ஒரு பருந்து நோக்கில் நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம், பெரும்பாலும் நான் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவன் என்கிற அடிப்படையிலும் காவேரியை தலைவர் கலைஞர் ஒரு உயிர்நாடி பிரச்சனையாக அவர் கையாண்டார் என்பதும், அந்த பிரச்சனைகளினுடைய தரவுகளின் அடிப்படையிலும் அவர் இந்த பிரச்சனையில் என்னென்ன விடயங்களெல்லாம் ராஜதந்திர ரீதியாக, அரசியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக கையாண்டு காவேரி தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார் என்கிற அந்த புள்ளி விவரங்களையும் என்னால் வைக்க முடியும். நீங்கள் இந்த காவேரி அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி 1924 அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக 1892 ஆண்டே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் மைசூர் அரசாங்கத்திற்கும் சென்னை மாகாணத்திற்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய நீட்சி 1924. இந்த 1924 ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தம் அதனால தான் இன்னைக்கு காவேரி உரிமை போச்சுன்னு பேசுகிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு 1924 ஒப்பந்தம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, உங்கள் தாத்தாவுக்காவது தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா 1924 போடப்பட்ட ஒப்பந்தம்
74 காலாவதியாகிவிட்டது என்பதை இப்போ இல்லை, இப்போ கிடையாது, 1968லேயே மைசூர் அரசாங்கம் திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்போ? 1968லேயே தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்ன, இதை எப்படி மைசூர் அரசாங்கம் திசை திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு. இப்போ நம்ம கையில் இந்த காவேரி பிரச்சனைகள் குறித்து சேப்பா நமச்சிவாயம் அவர்கள் 1980களில் எழுதப்பட்ட இந்த நூலில் தான் நான் 1924 ஒப்பந்தம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தையும் அதனுடைய சரத்துகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் உண்மையான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாது, இந்த திட்டங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு 10 பக்கங்கள் தான் 1924 போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்பது நான் முழுக்க படிச்சுட்டேன். எந்த இடத்திலையும் இது 1974, அதாவது 50 ஆண்டுகள், வருடம் கூட குறிக்கல, 50 ஆண்டுகளில் காலாவதியாகக்கூடிய ஒப்பந்தம் என்று எந்த இடத்திலையுமே கிடையாது. சரிடா, இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சுங்கிறீங்களே, இது என்ன ஒப்பந்தம்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, இல்லை காலாவதி ஆகிடுச்சு, அப்போ கலைஞர் தான் இருந்தார், அது தமிழகத்துக்கு செஞ்சிட்ட மிகப்பெரிய துரோகம், அவ்வளோதான், காவேரி வறண்டு போச்சு, தண்ணீரில் ஒப்பந்தம் முடியல, பிரச்சனை போச்சு, நீங்கள் புதுப்பிக்காத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி போச்சு அப்படின்னு பேசுகிறார்கள். அந்த 1924 ஒப்பந்தம் ஒரே செய்தி தான், மைசூர் நீ கிருஷ்ணசாகர் அணையை கட்டிக்கோ, இங்கே மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் நான் மேட்டூர் அணையை கட்டிக்கிறேன், இதுதான் முதல் சரத்து, இதுதான் மிக முக்கியமான சரத்து. அதை போல் இந்த 50 ஆண்டுகள் 1974 எங்கே வருது அப்படின்னா, இந்த ஒப்பந்தங்களினுடைய நிலைப்புத்தன்மை அல்ல, ஒவ்வொரு அரசும் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு அரசு என்பது ஒரு செய்தியை பரவ வைக்கிறது. அப்படின்னா நீங்கள் காவேரி விவகாரத்தில் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், தமிழகத்தினுடைய அமைச்சர்களுடைய நிலைப்பாடு, இங்கே இருக்கிற அரசியல் சூழல், அதை போல மைசூரில் இருந்த, கர்நாடகத்தில் இருந்த அரசியல் சூழல், ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், இந்த இரண்டையும் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்க்கணும். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இங்கே வரலாறை எடுத்து படிக்கிறீங்களோ அத்தனை ஆண்டுகால வரலாறை நீங்கள் மைசூரினுடைய அரசியல் வரலாறையும் காவேரி வரலாறையும் நம்ம எடுத்து பார்க்கணும். அவர்களுடைய மாநில தேவைக்கு, அவர்களுடைய சித்தாந்த தேவைக்கு, அவர்களுடைய அரசியல் தேவைக்கு, அவர்களுடைய நாற்காலி தேவைக்கு, இது எல்லா நாளையும் நீங்கள் வரிசைப்படுத்தணும். இதற்காக காவேரியை நீங்கள் கிட்டத்தட்ட காவேரியில் ஒரு 89 எம்எல்ஏ சீட் இருக்குது. காவேரி படுகையில் மைசூர், அதாவது கர்நாடகாவில் 89 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி இருக்குது. 89 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதியை காவேரி பிரச்சனையை, அது காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் அந்த அந்த கொந்தளிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு கொந்தளிப்பிலேயே கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வைத்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு அதைத்தான் செய்கிறான். இந்த 89ல் பிஜேபி இப்போ எத்தனை பேர் அப்படின்னா, அந்த 89ல் 4 பேர் தான் வரான். இப்போ 4 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 89 இடம் என்பது ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி சீட் ஷேரிங். அதை நாம் கைப்பற்றினோம் என்றால் ஆட்சியை பெற்றக்கூடிய, ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணலை. 74ல் அந்த 50 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் மார்ஜின். அதில் 1974ன்னு எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். அந்த சட்டமன்றத்தில் பதிவு செய்ததனுடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, இது இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, காவேரிக்காக தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்தபோது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள், யார் யாரிடத்திலே கடிதம் அனுப்பினார், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை ஒரு 50 ஆண்டு கால வரலாற்று புத்தகம் இந்த புத்தகம். அவருடைய முதல் பேச்சிலிருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் 1900 காவேரிக்காக 1924-8 ஸ்டார்ட் பண்ணுறார் கலைஞர். நம்ம பொன்னியின் செல்விக்கு காவேரி வரலாறு என்னன்னா, 1991 ஜூன் 24 அந்த அம்மா முதலமைச்சராவது, ஜூன் 25 நடுவர் மன்றத்தை அமைக்குது மத்திய அரசு. அதுதான் வரலாறு. ஆனால் நமக்கு அப்படி அல்ல வரலாறு. இந்த வரலாற்றினுடைய உண்மைத்தன்மைகள், நான் ஒரு அரசியலை கடந்து
ஒரு நேர்பட்ட பார்வையில் நான் பேச வேண்டும் என்று விளைகிறேன். இதில் 1968 இந்த ஒப்பந்தம் என்பது பேசுகிற போது சொல்கிறார், 1924 ஒப்பந்தம் என்பது இங்கே நீர்ப்பாசனங்களுக்கு உட்பட்டு அந்த நீர்ப்பாசனங்களை தவிர இந்த நீர் கட்டும் போக்கு, நீர் ரெகுலேஷன், ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன், எஃபெக்டிவ் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படியெல்லாம் சொல்லிட்டு காவேரி ஆற்றின் உபநதியான ஹேமாவதியில் ஒரு அணை கட்டி நீர்த்தேக்கத்தை திட்டம் வகுத்துள்ளது. 68 தலைவர் கலைஞர் இதை எதிர்க்கிறார். ஹேமாவதி கட்டுற முதல் குற்றச்சாட்டு இந்த ஒப்பந்தம் என்பது நீர்த்து போகக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு 1969 முதலமைச்சராக தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் பதிவு செய்த குறிப்பு இது. இட்ஸ் அஃபிஷியல் ரெக்கார்டு. அதில் சொல்கிறாரு, 1974 ஆண்டோடு நாம் செய்து கொண்டிருக்கிற 1924 ஆண்டு ஒப்பந்தம் முடிவடைகிறது என்கிற தவறான கருத்தை அடிப்படையாக வைத்து தமிழகத்தில் இருக்கிற மாண்புமிகு உறுப்பினர்களில் ஒரு சிலர் பேசுகிறார்கள். ஏனென்றால் 74 ஆண்டோடு இந்த ஒப்பந்தம் முடிவடைய போவதில்லை, அதற்கான எந்த சரத்தும் அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. அந்த ஒப்பந்தத்தை இந்த அவையிலேயே நாங்கள் வைத்திருக்கிறோம். 74 ஆண்டில் ஒரு மறுபரிசீலனை தான். அந்த மறுபரிசீலனை கூட லிமிட் ஃப்ளோஸ் பாதிக்கப்படாத வகையில் மறுபரிசீலனை செய்து கொள்ளுகிற அந்த ஒற்றை வார்த்தை என்பது சர்ப்ளஸ் வாட்டர், அதிகப்படியான நீர் வந்தால் அந்த நீரை எப்படி 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளுவது என்பது குறித்தான கருத்தாக்கத்தை 2 மாநிலங்களும் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த ஒப்பந்தம் என்பது 74 ஆண்டோடு தீர்ந்து போய் விடப் போவதில்லை. இது என்றைக்கும் நிரந்தரமான ஒப்பந்தம். இதை மைசூர் அரசு தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த கருத்துக்கு நம்முடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் உடைந்தாகிவிடக் கூடாது அப்படின்னு பதிவு செய்கிறார். இப்போ ஒரு முதலமைச்சர் அபிஷியலா சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பேச்சு இது எதிர்ப்பு பேச்சு எங்கேயும் இல்லை. ஒரு ஆதாரத்தை அவர் தாக்கல் செய்து அந்த ஒப்பந்தத்தை வைத்து இது யார் எங்க போச்சு, முதல் குற்றச்சாட்டு 1924 ஒப்பந்தத்தை நீங்கள் புதுப்பிக்கவில்லை, அதை புதுப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் நம்முடைய வாதம். ரெண்டாவது, ஹேமாவதி கட்டுகிற போது நீங்கள் வாயை மூடி அமைதியாக இருந்தீர்கள், எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிற போது அதே அந்த உடன்பாட்டினுடைய இன்னொரு அந்த உடன்பாட்டை அந்த சட்டமன்றத்தில் பதிவு செய்கிற போது அந்த குறிப்பை எடுத்து வைக்கிறாங்க. அதில் 1924 ஆண்டு ஒப்பந்தம் என்பது குறிப்பாக மைசூர் அரசு கிருஷ்ணராஜசாகர் அணை திட்டம் கட்டுவதற்கும் இங்கே கர்நாடகாவை தாண்டி 45,000 மில்லி லிட்டர் கனஅடி டிஎம்சி கொள்ளளவு அல்ல கிருஷ்ணராஜசாகர் அணை கட்ட அனுமதி அளித்து, அதே சமயத்தில் தமிழகத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்த பாசனத்தோடு மேற்கொண்டு காவேரி மேட்டூர் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் 3.1 லட்சம் ஏக்கர் புதிய பாசனத்தை ஏற்படுத்தி மேட்டூர் அணை நீர்த்தேக்கத்தை கட்டவும் வழிவகை செய்ததுதான் இந்த ஒப்பந்தம். இதை தலையும் புரியாம காலும் புரியாம எதுவும் தெரியாம நீங்க புதுப்பிக்கல. அடுத்தது நம் மீது வைக்கக்கூடிய மிக முக்கிய குற்றச்சாட்டு, ஹேமாவதி கட்டுகிற போது கலைஞர் அமைதி காத்தார், ஹேமாவதி கட்டுகிற போது கலைஞர் ஒப்புதல் கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. இந்த குறிப்பு என்பது இது எல்லாமே சட்டமன்ற குறிப்புகள், இது சாதாரண புத்தகம் இல்லை. 1970 இதே மார்ச் மாதம் 3ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். 1924 ஆண்டு ஒப்பந்தத்தை மாநிலங்களுக்கு அடிப்படையிலேயே மதிக்கவில்லை என்கிற கருத்தை மைசூர் அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது. இந்த கருத்து குறித்து நாம் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மாநில சுயாட்சி என்கிற போதும் கூட மாநிலத்தினுடைய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு, இங்கு இருக்கிற விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் சொல்லிட்டு, ஹேமாவதி அணை கட்டுவதனால் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிற அபாயங்களையும் அதை தவிர்ப்பதற்கு இந்த அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எல்லா கட்சிகளையும் அழைத்து நிரந்தரமான நிறைவான ஆதரவையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அரிய யோசனையும் பெற்று அன்றைய தினமே நானும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்களும் டெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையில் உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். ஹேமாவதி கற்றோன்னு செய்தி வந்த உடனேயே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர்
தொழில்துறை அமைச்சர் 2 பேரும் நேரடியாக டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து, இதோ பாருப்பா, இந்த ஒப்பந்தத்தை மீறி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில் அவன் அணை கட்டுறான், அதை நீ உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது என்று கேட்டு கண்டனத்தை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல், மைசூர் அரசாங்கம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல், சென்ட்ரல் வாட்டர் பவர் கமிஷனரிடமிருந்து எத்தகைய ஒப்புதலையும் பெறாமல், திட்டக்குழுவின் ஒப்புதலையும் பெறாமல் ஹேமாவதி அணையை கட்டுவது என்று தீர்மானித்து அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதி, பேராபாயம். இதை உடனடியாக தடுக்க வேண்டிய பொறுப்பு அக்கறையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இதை மத்திய அரசுக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் நம்முடைய அவையின் சார்பாக முதலமைச்சராக கண்டனத்தை பதிவு செய்து, இதிலே மத்திய அரசு இன்னும் காலம் தாழ்த்துமே ஆனால் அதற்கான உரிய விலையை மத்திய அரசு கொடுக்கும்னு ஒரு முதலமைச்சர் மத்திய அரசை எதிர்த்து சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். இப்போ ஹேமாவதி அணை நாங்கள் எங்கே கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தோம்? இதற்கு பதில் இங்கே படிக்கிறதே இல்லை, யாரும் படிக்கிறதே இல்லை. அடுத்தது, நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கினீர்கள். இந்திரா காந்தி அம்மையாரோடு போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கினீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த வழக்கை வாபஸ் வாங்கின அந்த குற்றச்சாட்டுக்கு 1971 ஜூலை மாதம் 21 இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைவர் கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை அப்படியே அவையிலே தாக்கல் செய்கிறார். அந்த கடிதத்தை படிக்கிறேன். தலைவர் ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பி அந்த தீர்மானத்தினுடைய அந்த ஒப்புதலை பெற்றுக்கொண்டு அதற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். டியர் திரு கருணாநிதி, I have seen the resolution of Legislative Assembly and the Legislative Council of Tamil Nadu. I do appreciate the deep feelings of people of Tamil Nadu which have been voiced by you and the legislature. I am conscious of the need to ensure that legitimate rights of the farmer of Tamil Nadu are fully protected. இந்திரா காந்தி எழுதுறாங்க, legitimate right, it fully protected. This matter has been dragging on for quite some time. You will appreciate that in the present circumstance when there is no popular government in Mysore, I would not be proper to take any step committing by the Mysore government. I hope you will therefore accept my sincere assurance and my sincere assurance. இந்திரா காந்தி சொல்றாங்க, my sincere assurance of sympathetic understanding and intention to take step to find a solution for this issue. இது இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காவேரிக்கான பிரச்சனையில் ஒரு கடிதத்தை பதிவு செய்கிறார். அதில் கடைசி 2 வரி நம்ம முக்கியமாக பார்க்கணும். I hope you will therefore accept my sincere assurance. ஒரு பிரதமர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அனைத்து முதலமைச்சர்களையும் அனுப்பி என்னுடைய கோரிக்கைக்கு நீங்கள் வாங்க, முன்வாங்க. அப்படி வருகிற போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தால் நம்மால் பேச்சுவார்த்தைக்கு உட்கார முடியாது. ஆக இதற்கு நான் ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்கிறேன்னு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி என்கிற தனிப்பட்ட நபர் அல்ல, கலைஞர் என்கிற தனிப்பட்ட நபர் அல்ல, ஒரு பிரதம அமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். Assurance of sympathetic understanding and intention to take a step and find a solution to this issue. I am anxious to have this matter amicably settled without creating further bitterness. If you consider it is desirable, we can meet and discuss the matter further. இந்த கடிதத்தையும் இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த ஒப்புதலின் அடிப்படையிலும் தான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கு. இது சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் பேசிய அந்த உரைகள், ஆவணங்கள். நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியவருக்கு அரசியல் சார்பு கிடையாது. இந்த புத்தகத்தை எழுதிய நம்முடைய நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு அரசியல் இது கிடையாது. ஆனால் இந்த வழக்கு வாபஸ் குறித்து அவர் எழுதுகிறார், இந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார். இதில் தான் இந்த புத்தகத்தை படிக்கிற போது தான் தலைவருடைய ராஜதந்திரம் அங்கே இருக்கிறது. கேஸை வாபஸ் வாங்கணும், நான் சத்தியமாக இன்னும் ஆழமாக படித்தா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை பார்க்கிற போது கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்கிறாங்களே,
ஆனால் ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் அரசின் சார்பாக வாபஸ் பெறப்பட்டாலும் இன்னொரு வழக்கு நிலுவையிலேயே இருந்து கொண்டிருந்தது. அந்த வழக்கை யார் தாக்கல் செய்தான்னு எவனாவது பேசுகிறானா? இல்லை. யாராவது பேசுகிறாங்கன்னா இல்லை. 2 பேர் வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். யாரு? தஞ்சை உழவர்களின் சார்பில், தஞ்சை டெல்டா ஃபார்மர்களின் சார்பில் முரசொலி மாறன் ஒரு வழக்கை தொடர்கிறார். அதை போல மன்னை நாராயணசாமியையும் தனியாக வழக்கு தொடர்ந்தார். இதை அவர் பேர் எழுதுகிறார், தலைவருடைய பேர் எழுதி, இது அவருடைய ராஜதந்திர அரசியல் நடவடிக்கை சொல்லிட்டு தனித்தனியாக தனிநபர்களாக வழக்கு தொடர்ந்தனர். மத்திய அரசு கொடுத்திருந்த பதில் வாக்கு மூலம் சட்ட விதிகளின்படி இனிமேல் பேச்சுகளால் பயனளிக்க முடியாது என்று மத்திய அரசு முடிவுக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் எழுதிய கடிதத்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையிலும் ஒத்துழைப்பு அடிப்படையிலும் நாம் உச்சநீதிமன்றத்தில் 1971 ஆண்டு இறுதியில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கு விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அணைகளை கட்டுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவு கேட்டபோது அந்த உத்தரவு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றமும் மறுத்துவிட்ட சூழலில் இதற்கு நாம் எப்படியாவது இந்த வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்று நமக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இதற்கு மேல் என்ன செய்வது? தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியங்களை பாதுகாப்பதற்கு இந்திய தலைமை அமைச்சரினுடைய தயவு தேவையாயிற்று. கேஸ்ல இன்ட்ரிம் ஸ்டே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. அவன் அணையை கட்டிக்கிட்டே இருக்க போறான். இந்த நிலையில தடுத்து நிறுத்துகிற போது அரசியல் ரீதியாக அல்ல, ராஜதந்திர ரீதியாக மத்திய அரசு நமக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறது, அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நாம் ஏன் இந்த வழக்கை வாபஸ் பெறக்கூடாது? ஏனென்றால் வழக்கை வாபஸ் பெற்றால் இந்திரா காந்தி நம்மை அழைத்து பேசுகிறேன் என்கிறார் என்று சொல்லிவிட்டு 1972 ஆண்டு துவக்கத்தில் இந்திய தலைமை அமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் சென்னை வந்த பொழுது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரிடம் இதை பற்றி கலந்துரையாடி வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த நான் ஏற்பாடு செய்கிறேன், தமிழக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று ஒரு தலைமை அமைச்சர் முதலமைச்சரை கேட்டுக்கொண்டதன் விளைவாக வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது அன்று தமிழ்நாடு அரசு தீர்மானித்தது. மீண்டும் தாக்கல் செய்யும் உரிமையுடன் நீதிமன்ற ஒப்புதலுடன் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்தே கேரளமும் நம்மை போலவே பின்பற்றி வழக்கை வாபஸ் பெற்றார்கள். இந்த இடத்துல தான் தலைவரோட ராஜதந்திரம் என்ன. நீங்க இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு இன்ட்ரிம் ஸ்டே கொடுக்கல. நாம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்க நிலுவையில் போட்டோம்னா இவன் கட்டிக்கிட்டே இருப்பான். அதை தடுத்து நிறுத்தணும். அந்த சூழலில் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர்னா மைசூரில் அப்போ யார் முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. அங்கே கவர்னர் ரூல் நடந்துகிட்டு இருந்துச்சு. கவர்னர் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். இந்த இடத்துல அவர்கள் விளையாடினாலும் நமக்கு அவர்கள் தான் அந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னு தமிழ்நாடு அரசு கேஸை வாபஸ் வாங்குது. இப்போ இந்த இடத்துல ஏன் கலைஞர் இந்த வழக்கை வாபஸ் பெற்றார்? இது நடக்குது 71-72. எம்ஜிஆர் அப்போ திமுகவில் இருக்கார். 72-73 அந்த கடைசி காலகட்டங்களில் தான் எம்ஜிஆர் திருக்கழுக்குன்றத்தில் பொதுக்குழு கணக்கு கேட்கிறார். கணக்கை கேட்கிற போது எம்ஜிஆர் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் அப்போதான் புகார் மனு அனுப்புகிறாங்க. அந்த புகார் மனுவை விசாரிப்பதற்கு எந்த வருஷம் போடப்பட்ட சர்க்காரியா கமிஷனை ஏண்டா 76 போடப்பட்டு 76 விசாரிக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வழக்க வாபஸ் வாங்கினாருன்னா கேரளாவில் இருந்த முதலமைச்சருக்கு எந்த சர்க்காரியா கமிஷன் போய் கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க? கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரை யார் கொண்டு போய் சொல்லி எப்பா நீ இந்த கேஸில் இருக்க, நீ கேஸை வாபஸ் வாங்குன்னு நம்பூதிரி பாட்டை யார் மிரட்டினா? இப்போ நம்பூதிரி பாட்டுக்கு ஒரு நியாயம்னா நமக்கு நியாயம், அந்த நியாயம் பொருந்தாதா? அது இங்கே அடுத்த லைன் படிக்கிறேன் கேளுங்க. இவ்வாறு செய்யப்பட்டதுடன் இந்த மன்றத்தின், அதாவது டு ரீக்ளைம், என்னால் இந்த வழக்கை திரும்ப தொடர்வ, எங்களுடைய
லா ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை நான் விட்ரா வாங்குறேன் அப்படின்னா ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வருதுன்னா, இஃப் எனிதிங் அரைஸ் அவுட் ஆஃப் டிஸ்பியூட் ஆன் திஸ் we will have a right to claim again to sue you அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிற போது ஏதோ ஒரு அமிக்கபிளாக ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த இதில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் எங்களுக்கு செட்டில் ஆகலைன்னா இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற உரிமையை நாம் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணும்போது கோர்ட் வந்து இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் வழக்கு போட முடியும். அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வழக்கை வாபஸ் பெற்றாலும் இந்த வழக்கின் பின்பால் ஏதேனும் உடன்பாடு ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கை மீண்டும் தொடருவதற்கான உரிமை தமிழக அரசுக்கு உள்ளது என்கிற உரிமையை உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு பெறுகிறார். That right still there. அங்கேதான் கலைஞர் அவர்களுடைய ராஜதந்திரம். தமிழக அரசின் சார்பாக வழக்கு வாபஸ் பெற்றாலும் தஞ்சை உழவர்களின் சார்பில் முரசொலி மாறன் தொடுத்திருந்த வழக்கு தலைமை நீதிமன்றத்தில் நிலுவையிலேயே வைக்கப்பட்டிருந்தது. முரசொலி மாறன் யாருன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தஞ்சை விவசாயிகளின் சார்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அரசு ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் அதை வாபஸ் பெற சொல்கிறார். நீ இங்கே தானே டிமிக்கி காட்டுறேன், நான் இதை வாபஸ் வாங்குறேன். தேர் ஐம் கிளைமிங் ரைட் ஓவர் வித் மிஸ்டர் முரசொலி மாறன். டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முரசொலி மாறன் தொடர்ந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்கு. இதுதான் அரசியல் ராஜதந்திரம். இந்த வரலாறு யாருக்காவது தெரியுமா? வழக்கை வாபஸ் வாங்கினீர்கள், நீங்கள் வந்து சர்க்காரியாவுக்கு பயந்தீர்கள், ஹேமாவதியை எதிர்க்கவில்லை, இப்போ 74 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை, இப்படி எல்லாம் கொண்டுட்டு வந்து நாம் ரொம்ப போராடுறோம். ரொம்ப போராடி 400 டிஎம்சிக்கு மேலே இருந்த தண்ணீர் என்பது நாம் இவங்க தொடர்ந்து கர்நாடக அரசு, நான் அதை தான் சொன்னேன், நீங்கள் கர்நாடக அரசு என்பது இந்த பார்டரை தாண்டி அவங்களுக்கு ஆட்சிக்கான இடம், 89 சட்டமன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கக்கூடிய இடம் காவேரி படுகை. அவன் அதில் தான் அரசியல் செய்ய முடியும். அந்த அரசியலின் நோக்கத்தில் காவேரி இஷ்யூவை இன்னைக்கும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு இதாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நோக்கத்தோடு பார்க்கிற போது இந்த வழக்குகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. இந்த இடைப்பட்ட ஒரு 13 ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஒரு மிகச்சிறந்த உத்தமர் தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சி தொடங்கி ஆட்சியில் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு இவ்வளவு வரலாற்று தரவுகளை நாங்கள் வச்சுருக்கோம், இவ்வளவு விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரலாறு. இதே 13 ஆண்டு காலம் மாக்கோ ராமச்சந்திரன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். காவேரி பிரச்சனைக்கு அவர் எந்த துரும்பை அள்ளி தூக்கி போட்டார் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது வரலாற்றில் இல்லை. பிரச்சனை கொந்தளிக்கிறது, நாம் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, வழக்கை வேறொரு நபரை கொண்டு நாம் தாக்கல் செய்கிறோம். இந்த வரலாறெல்லாம் இந்த புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் சத்தியமாக எங்கேயும் கிடைக்காது. இந்த அந்த அடிப்படையில் வழக்கு தொடர்கிறது, அந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். அதுவரைக்கும் எம்ஜிஆர் தூங்கி கொண்டிருக்கிறார். பிறகு பிரச்சனையை நாம் கிளப்பி நாம் பிரச்சனையை எதிர்க்கிற போது அவசரமாக தமிழக அரசு தனிநபர் தொடர்ந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டதோடு மட்டும் சரி, அதற்குள்ளாக அவர்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. பிறகு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். 13 ஆண்டு காலம் ஓடி போகிறது. பிறகு 86, 87, 88, 89களினுடைய கால அகரவரிசைகளை பார்க்கிற போது ஆட்சி கலைப்பு, ஆட்சி மாற்றம் தொடர்ந்து வருகிறது, முதலமைச்சர்கள் மாற்றம், கால அளவு குறைந்த அளவு, இப்படி ஆட்சி மாற்றம் வந்து கொண்டே இருக்கிற போது நடுவர் மன்றத்தை அமைத்தே ஆக வேண்டும் என்கிற பிரச்சனையை கொழுந்து விட்டு எரிகிற போது இன்னைக்கு நடுவர் மன்றம் வந்து நாங்கள் தான் பொன்னியின் செல்வி, நாங்கள் தான் தீர்ப்பு வாங்கினோம், நாங்கள் தான் கெசட்டில் போட்டோம்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல. யார் தெரியுமா அவங்க? நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் அமைக்க சொல்லுது. மத்திய அரசில் தலைவர் கலைஞர் அழுத்தம் கொடுக்கிறார் விபி சிங் அவர்களுக்கு, நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. நடுவர் மன்றம் அமைச்சாச்சு. நடுவர் மன்றம் அமைச்ச போது அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது, வாஜ்பாய் ஆட்சி வருகிறது. வாஜ்பாய் காவேரி காலத்தில் இருக்கிறப்போ நடுவர் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போகுது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தலையும் தெரியாது காலும் தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, எங்களுக்கு 68 வரலாறு காவேரிக்கு, ஜெயலலிதாவுக்கு 91,
ஜூன் மாதம் 24 25 நடுவர் மன்றம் அமைக்கிறாங்க. அதுதான் வரலாறு. அந்த ஒரு நாள் தான் வரலாறு. முதலமைச்சர் அந்த மூதேவி உட்காந்த அன்னைக்கு அடுத்த நாள் இவங்க அமைச்சது தான். நம்ம பாடுபட்டோம், நாம் விளைச்சோம், நாம் எல்லாம் கட்டுவோம். ஜெயலலிதா பேர் மட்டும் போர்டை வச்சு ரிப்பனை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி. அதோட அதிர்ஷ்டமாக என்னான்னு தெரியல, நடுவர் மன்றத்திலையும் அப்படி தான் அமைஞ்சது. அப்படி அமைந்தோடது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு இந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டாங்க பாருங்க. நடுவர் மன்றம் பல்லில்லாத ஆணையம், இதற்கு தலைமையேற்கிற வாஜ்பாய்க்கு ஆண்மையற்றவர், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஆண்மையற்றவர். முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசுகிறாங்க. உடனே அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிடுதுங்கப்பா, நீ என்ன எவ்வளோ பெரிய ஆளா, நீ கொன்றுவேன் உடனே. நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த நடுவர் மன்றத்தை அமைன்னு சொல்லியிருக்கோம். நீ அந்த நடுவர் மன்றத்தை பல்லு இல்லாதவன், ஆண்மை இல்லாதவன், அதனுடைய செயல்பாட்டை ஏற்றுக்க முடியாதுன்னு இவ்வளவு டேரிங்காக ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பேசுகிறத எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு கேட்குது. இல்லைனா உன்னை நான் 356 பயன்படுத்த சொல்லுவேன்னு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்குது. இந்த வரலாறுலாம் யாருக்காவது தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் எச்சரித்த போது இந்த அம்மா முதல் முறையாக ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார். நான் தெரியாமல் பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். யாரு? எந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர். நடுவர் மன்ற தீர்ப்பை பெற்றது நாம், தீர்ப்பினுடைய நகலை கொண்டு வந்தது நாம். அந்த தீர்ப்பையே நடுவர் மன்றம் பல்லில்லாத ஆணையம் இந்த தீர்ப்பு ஏற்க முடியாத தீர்ப்பு என்றெல்லாம் வக்காலத்து பேசி பக்கத்துக்கு பக்கம் அறிக்கை விட்ட ஜெயலலிதாவை கொண்டு போய் கெசட் நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உருவம்லாம் செஞ்சு அழகான உசுர்லாம் கொடுத்து ஒரு தேவதை கீழே இறங்கி வர்றப்ப அந்த தேவதைக்கு நீ தான் தேவதைன்னு பேர் வச்சா நான் தான் மொத்தத்தை உருவாக்குனேன்னு சொல்கிற கதை இருக்குல்ல, அதுதான் நம்ம யார் ஜெயலலிதா செய்தது. கொண்டு போய் பொன்னியின் செல்வின்னு கெசட்டில் போட்டுட்டோம், பொன்னியின் செல்வி கொடுத்துட்டான். அதுவும் எங்கே வந்தது? அது குறித்து கூட பேசுவதற்கு நாதி இல்லை. உச்சநீதிமன்றம் 2007 நடுவர் மன்றத்திற்கான இறுதி தீர்ப்பு வருகிறது. 2005 டிஎம்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த 2007 தீர்ப்பு வருகிற போது அதை ஏன் நீங்கள் கெசட்டில் சேர்க்கவில்லை? இது எங்கள் மீது வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 2007 கெசட் பப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த 42வது நாள் கேரளா, கர்நாடகா நேராக அப்பீல் போயிட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு விடயத்தை நாம் எப்படி கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? ரெண்டாவது, உங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய நிகழ்வு, அப்படி வழக்கு நடந்து கொண்டே இருக்கிற போது தானே இந்த அமர்வில் இருந்த நீதிபதிகள் ஏன் கெசட்டில் நீங்கள் பதியவில்லை என்று கேட்கிறார்கள் என்ற கேள்வியும் நம் மீது வருகிறது. இதே தீபக் மிஸ்ரா ஜெயலலிதா கேஸில் ஒரு தீர்ப்பு எழுதுறாரு, இங்கே ஒரு தீர்ப்பு எழுதுறாரு. அமர்வுகள் நீதிபதிகளுடைய மனநிலைகள் மாறபோது அன்னைக்கு இருந்த நீதிபதிகளுடைய நிலை, நீங்கள் இதை கெசட்டில் இப்போ பதிவு பண்ணக்கூடாது, கேஸ் நடக்குதுன்னு ஓரல் ஆர்டரும், இங்கே ஸ்ட்ரிக்ட் ஆர்டரும், இதை ஃபைல் பண்ணு, இதை நோட்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்கிற ஆர்டரும் இருவேறு நிலைப்பட்ட நிலைகள் வருகிறது. அப்போது நான் சொன்ன மாதிரி நாம் கஷ்டப்பட்டு தேவதையை உருவாக்கி படைச்சி கொண்டு தெருவில் விட்டா பேர் வச்சுட்டு போகிற ஜெயலலிதா மாதிரி எல்லாம் செஞ்சோம். பல்லில்லாத ஆணையம் தீர்ப்பு செல்லாது, இது தேவையில்லை, அது தேவையில்லை, இது பச்சை துரோகம்னு சொன்ன அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட்டில் இவங்க பப்ளிஷ் பண்ணதுனால அதுவும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு என்பது கெசட்டில் நோட்டிஃபை ஆனதனுடைய அடிப்படையில் இவங்க பொன்னியின் செல்வின்னு கொடுத்தாங்க. சரிப்பா, பொன்னியின் செல்வின்னு பேர் கொடுத்துட்டீங்க. தண்ணி வந்ததா? தண்ணி வந்துச்சா? இல்லை. காவேரி நீர் வந்ததா? இல்லை. இந்த இடத்துல பாருங்க, இங்கே தான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு மேன்மை தாங்கிய அரசியல் ராஜதந்திரம். இந்த 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 7 ஆண்டுகள் ஜெயலலிதா பொன்னியின் செல்வின்னு பட்டம் கொடுத்து பாராட்டு விழா நடத்தின அந்த இடத்துல இருந்து சொல்கிறேன். இந்த 7 ஆண்டுகளில் தஞ்சை மாவட்டங்களில் சம்பாவும் குறுவையும் நடந்துச்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். விவசாயமே இல்லை, சம்பாவும் குறுவையும் பொய்த்து போய்விட்டது இந்த 7 ஆண்டுகளா. ஏன்னா ஜூன் 10 மேட்டூர் அணை திறக்கும்னா கலைஞர் ஆட்சியில் திறந்தோம். இல்லை 12 திறப்பார், 2 நாள் தான், 10, 12 2 நாள் ஏதாவது ஒரு நாள் திறந்துருவார். யாரு?
பாஜக எடியூரப்பா முதலமைச்சர். கர்நாடகாவில் பாஜக இன்னைக்கு நமக்கு சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிற பாஜகவினுடைய முதலமைச்சர் எடியூரப்பா இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார். எப்பா இங்கே வா, உனக்கு என்ன தேவை, இங்கே என்ன வைக்கணும், பிரச்சனையை சுமூகமாக முடிப்போம். இதுதான் அரசியல் ராஜதந்திரம், சுமூகமாக முடிப்போம். இங்கே வா, உனக்கு நீ சர்வஞர் சிலையை நீ இங்கே திறந்துட்டு போ, நான் அங்கே திருவள்ளுவர் சிலையை திறக்கிறேன். 2 பேரும் சிலையை திறந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே மேட்டூர் அணை திறந்துருச்சு. இதுதான் அரசியல் ராஜதந்திரம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தோமா இல்லையா? நாங்கள் என்னைக்காவது தண்ணீரை திறந்து விடலை. முதலமைச்சர் தலைவர் கலைஞரா நான் இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிஜேபிகிட்ட கேட்குறேன், அதிமுகட்ட கேட்குறேன், எல்லாத்திலையும் கேட்குறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் வேணாலும் அங்கே இருக்கலாம். ஏன் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது மே 10, 12 தேதிகளில் மேட்டூர் அணை திறக்காத ஒரு வருடத்தை காட்டுங்கள்னு சொல்கிறேன். யாரும் இன்னைக்கு வரைக்கும் காட்டல. இது அரசியல் ரீதியான ராஜதந்திர நகர்வுகள். இது ஜெயலலிதாவுக்கு கிடையாது. சண்டை போடலாம், பிரச்சனை பண்ணலாம். இவங்க தான் சொல்கிறாங்கல்ல, நீ வேணா காவேரியை வச்சுக்க, எங்கள் அம்மாவை கொடுன்னு போஸ்ட் அடித்த கூட்டம் தானே இந்த கூட்டம். மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இந்த சூழலில் இந்த பிரச்சனை நோட்டிஃபைலாம் ஆகிப்போச்சு. இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த 205 டிஎம்சி இடைப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் 192 டிஎம்சியாக மாறுது. அந்த 192 டிஎம்சியும் இன்னைக்கு எந்த சூழலில் மாறுதுன்னா, நமக்கு உச்சநீதிமன்றம் இத்தனை ஆண்டு காலம் நடத்தப்பட்ட வழக்கு, நான் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். அரசு என்பது என்றைக்கும் அரசு தான். பிரசன்னா வருவதனாலேயோ அல்லது பிரின்ஸ் வருவதனாலேயோ அல்லது தளபதி பாண்டியன் வருவதனாலேயோ அல்லது வேறு யார் வந்தாலும் அரசு ஆட்சியாளர்கள் மாறுகளாக தவிர அரசு அரசு தான். நான் இந்த வழக்கை நடத்திய நீட்சி பெருவாரியாக வழக்கை நடத்தி இன்றைக்கு இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை தாண்டி ஒரு வழக்கினுடைய காலங்களை கடந்து இறுதிவாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இறுதிவாதத்தில் கர்நாடக அரசு செய்த செயலையும் தமிழக அரசு செய்த செயலையும் நான் வைக்கிறேன், 2 உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் தீர்மானிச்சுக்கங்க. கர்நாடக அரசின் சார்பில் இந்தியாவிலேயே மிக மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஃபாலி நரிமனை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஃபாலி நரிமனை கொண்டு போய் யாரு ஃபீட் பண்ணுறதுக்கு சித்தராமையா போகிறாரு. இறுதி கட்டம், தீர்ப்பு வந்துருச்சு, இந்த இடத்துல நாம் சரியாக செயல்படணும்னு சித்தராமையா போய் ஃபாலி நரிமன் வீட்டில் உட்காந்துருக்காருங்க. 11 நாள் 12 நாள் ஃபாலி நரிமன் வீட்டில் உட்காந்துருந்தார் ஒரு சீஃப் மினிஸ்டர். நம்ம வீட்டு முனியாண்டி விலாஸ் ஓனர் என்னைக்காவது டெல்லி போனாரா? காவேரி கேஸ் நடக்கிறப்ப என்னைக்காவது போனாரா? எந்த அட்வொகேட் வாதாடினாருன்னு தெரியுமா? நம்முடைய பிரச்சனை இது, என்னுடைய சொந்த மண் பிரச்சனை. என்னுடைய சொந்த மண் பிரச்சனையில் எனக்கு தெரிந்து, என்னை புரிந்து, என்னை ஆழமாக அறிந்து கொண்ட ஒருவரால் மட்டும்தான் வாதாட முடியும். தலைவர் கலைஞர், ராமன், பராசரன் போன்ற மிக மூத்த வழக்கறிஞர்களை இந்த வழக்கிலே உட்கார வைப்பார். எனக்கு தெரியும். ஒரு சின்ன தேதி வாங்கிறதுல காவேரி விஷயத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு தவறை ஒரு மூத்த வழக்கறிஞர் செய்தார். அவர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த நாள் அந்த கேஸ்லேருந்தே அவர் வக்காலத்துலேருந்து அவர் பேரை தூக்குடா அப்படின்னார். தலைவருக்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். அவர் கேட்ட வார்த்தையெல்லாம் ஒரு மூத்த வழக்கறிஞர், அதோட ஓடினவர் தான் அவர். அப்படி அந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தினார். இவங்க யாரையோ கொண்டு போய் விட்டு ஏன் இந்த குற்றச்சாட்டை இந்த இடத்தில் வைக்கிறேன் என்றால், தமிழகத்தில் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டெலஸ்கோப் போட்டு பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நிலத்தடி நீர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிக்கல் வருது. இதை நான் என்னுடைய கேஸ் அப்படின்னா நான் தரவுல இருக்கணும். இதுதான் கேஸ், இதுதான் பிரச்சனை, இந்த இடத்துல இந்த சிக்கல் இருக்கு, இதை நீ பேச முடியும், இதை மைனஸ் பண்ண முடியும், இந்த விஷயங்கள்ல நீ பண்ண முடியுங்கிறப்ப 14.75 டிஎம்சி தண்ணீரை குறைத்து நமக்கு உத்தரவிடுகிறது ஒரு நீதிமன்றம் என்றால், என்னுடைய வழக்கை நான் சரியாக வாதாடவில்லை என்றுதானே அர்த்தம். தமிழகத்தில் நிலத்தடி நீர் இருக்கிறதா? நிலத்தடி நீர் இருக்கிறதுனால் அதனுடைய கால அகரவரிசைகள், ஆண்டுக்கு பெய்கிற மழையின் அடிப்படையில் நிலத்தடி நீர் ஏறும் இறங்கும். அந்த வாதம் வைக்கப்பட்டதா? தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை. நீதிபதிகளுடைய பார்வை பாருங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரை கணக்கு கொண்டால் அதை போல கர்நாடகாவினுடைய நிலத்தடி நீரையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். கர்நாடகாவினுடைய நிலத்தடி நீரை மட்டுமல்ல, நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் நிலத்தடி நீரை பார்க்கிற போது இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை நீங்கள் கணக்கிலிட வேண்டும். பாசன பரப்புகளை கணக்கிலிட வேண்டும். விவசாயிகளுடைய கால சுழற்சி முறைகள்,
பயிரிடும் வகைகள், நிலத்தடி நீர்லேருந்து எத்தனை பேர் பயிர் செய்கிறாங்கிறத பார்க்கணும். இப்போ என்னன்னா, நாம் எடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழகத்தினுடைய நிலத்தடி ஆதாரங்கள், நிலத்தடி நீர் என்பது 385 ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய நிலத்தடி நீர், இந்த நிலத்தடி நீர் என்பது ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நிலத்தடி நீர் என்பது 385 ஒன்றியங்களில் 11 ஒன்றியங்கள் உப்பு நீர் ஒன்றியங்கள். 11 ஒன்றியங்கள் உப்பு நீர் ஒன்றியங்கள். இந்த ஒன்றியங்களில் 11ல் 8 ஒன்றியம் காவேரி படுகையில் மாற்றப்பட்டிருக்கிறது. நல்ல தண்ணி உப்பு தண்ணியாக மாறி இருக்கு. உப்பு தண்ணியில் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அதை போல 3 ஒன்றியங்கள், 8 3 11, அந்த 3 ஒன்றியங்கள் புதுக்கோட்டை அந்த படுகையில் இருக்கு. அதுக்கப்புறம் 57 ஒன்றியங்கள் செமி கிரிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய உப்பு நீரும் நல்ல நீரும் கலந்த ஒன்றியங்களாக இருக்கிறது. பிறகு இன்னும் 33 ஒன்றியங்கள் கிரிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. அந்த நீரை எதற்குமே பயன்படுத்த முடியாது. அதை தாண்டி 138 ஒன்றியங்கள் ஃபாசில் வாட்டர் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான சூழலாக அந்த நீர் எதற்கும் பயன்படாது என்கிற நிலையில் தான் தமிழகத்தினுடைய நிலத்தடி நீர் இருக்கிறது என்று நான் சொல்லல. உலக ஆய்வு நிறுவனம், இந்திய அரசினுடைய நீர்வளத்துறை, தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை, இது 3 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோப்பிலிருந்து எடுத்த தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. இப்போ நிலத்தடி நீரின் காரணமாக ஏற்கனவே 400லிருந்து அது ஒரு 195 போய் 205, அதுக்கப்புறம் 192, 192லேருந்து இன்னைக்கு 177.45 வந்திருக்குன்னா இந்த 14.75 டிஎம்சி தண்ணீரை நாம் இழந்திருக்கிறோம். இதுவும் கூட அரசியல். இந்த 14.75 டிஎம்சி அவன் எங்கே கொடுக்குறான்னா, பெங்களூரில் இருக்கிற அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் அங்கே இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகளை கணக்கில் காட்டி எங்ககிட்ட நிலத்தடி நீர் இங்கே இல்லை, அதனால் இதை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவன் ஆர்கியூ பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட நிலத்தடி நீர் இல்லைங்கிறத யார் ஆர்கியூ பண்ணா? இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு இல்லையா? நாம் பிரச்சனை கொழுந்து விட்டதுக்கு அப்புறம் தானே அவர் ஏஜியை கூப்பிட்டார். எப்போ கேஸை ஆர்கியூ பண்ணுறப்ப முதலமைச்சர் வழக்கறிஞர்களை கூட்டி விவாதம் பண்ணுவாராம். தீர்ப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் முந்திரி பக்கோடாவும் காஃபியும் குடிச்சிட்டு போகிறதுக்காக போன 4-5 நாளைக்கு முன்னாடி மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு முதலமைச்சர் விவாதம் நடத்தினார். பார்த்தீங்களா? இதுதான் நிலை. இதை தாண்டி இப்போ இந்த நிலத்தடி நீர் பிரச்சனையில் இந்த வழக்கில் நம்ம கோட்டை விட்டோம். அடுத்து இந்த வழக்கு தீர்ப்பினுடைய மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏதோ புதுசாக இவங்க ஏதோ டிரைவ் பண்ணிட்ட மாதிரியும், இவங்க தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேருந்து ஸ்கீமுங்கிற வார்த்தையே இல்லை. பிரிட்டனில் கேட்டுட்டோம், இங்கிலாண்டில் கேட்டுட்டோம், அமெரிக்காவில் கேட்டுட்டோம், ஹார்வர்டில் கேட்டுட்டோம், எங்கேயுமே ஸ்கீமுக்கு அர்த்தமே இல்லைங்கிற அளவுக்கு இவங்க புதுசாக ஏதோ படம் காட்டுறாங்க. நீர் வழி தவா சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ரூவ்மெண்ட்டோட வந்த வாட்டர் இன்ஃப்ளோஸ் லா, டிஸ்பியூட் லா 1956, 1956லேயே இந்திய நீர்வழி சட்ட தீர்வு சிக்கல்களுக்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அந்த சட்டத்தில் பிரிவு 6 செக்ஷன் 6 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஐயில் ஸ்கீமுங்கிற வார்த்தை மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. சரி, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியலன்னா 390வது பக்கத்தில் 292வது பேரால இந்த சட்டத்தையும் போட்டு அதனுடைய உட்பிரிவு 6 பிரிவு 2 பிரிவு ஐயில் ஸ்கீமுங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, இந்த அணைகளினுடைய அந்த ஸ்கீமுங்கிறது இட் இஸ் சோ கால்ட் அ மேனேஜ்மெண்ட் போர்டு. இட் இஸ் சோ கால்ட் அ மேனேஜ்மெண்ட் போர்டு. அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது சட்டத்திலையும் தெளிவாக இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புலையும் இருக்கு. அதே நீதிபதி கொடுத்த அதே தீர்ப்புல 2 அமர்வில் ஒருத்தர் ஜூனியர் ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். தீபக் மிஸ்ரா மட்டும்தான் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாக்குகளை நாடாளுமன்றத்திலிருந்து பெறுவதற்காக ஸ்கீமுங்கிறதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துக்கிறோம், நீ உன் வேலையை பாருன்னா
இத்தனை ஆண்டு காலம் வழக்கு நடத்தி எங்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாத்து வைத்திருந்த உரிமைகளை இந்த ஸ்கீமுங்கிற ஒற்றை வார்த்தையில் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தன்னுடைய நாற்காலி அரசியலுக்காக 89 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் இந்த விடயத்தில் தான் முன்னிருக்கிறோம் என்று சொல்லுகிற காட்டுவதற்கான தேவைக்காக இந்த கபட நாடகத்தை பாஜக அரசு செய்கிறது. அதை உச்சநீதிமன்றமும் அங்கீகரிக்கிறது. இதுதான் இங்க பிரச்சனை. தீர்ப்பு சொல்லிட்டேல்ல, கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டான்னா when if I am disobeying the court order னா என்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். நீ if the government is disobeying னா நீ பாராட்டி சீராட்டி வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா உங்கள் மீதான நம்பிக்கை எங்கே போகிறது? அடுத்து, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் என்றால் என்ன? காவேரி மேலாண்மை வாரியம் என்றால் என்ன? மேலாண்மை வாரியம்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 20 வருஷம் நீர் வளத்துறையிலும் நீருக்கான அந்த பாசன மேலாண்மையில் இருக்கக்கூடிய நிர்வாக பிரிவுகளில் 20 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும். இரண்டாவதாக மத்திய அரசின் சார்பாக 2 முழு நேர உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். மூன்றாவது, பாசனங்கள் குறித்தான நீர்வளத்துறைக்கான பொறியியல் தலைமை பொறியாளர் என்கிற அந்தஸ்தில் ஒருவரை மத்திய அரசு நியமிக்க வேண்டும். அதை போல வேளாண் பாசனத்துறையில் தலைமை ஆணையர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும். இது 4 பேர். அடுத்ததாக இன்னொரு 4 பேர், ஈச் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி அண்ட் கேரளா. இந்த 4 பேர் அந்தந்த அரசினுடைய பிரதிநிதிகள். 9வதாக, இந்த 8 பேர் முடிஞ்சு 9வதாக இந்த 4 மாநிலத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வாரிய செயலாளர், மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய செக்ரட்டரியாக நிர்வாக நடவடிக்கைகள், அணைகளை கட்டுப்படுத்துதல், இந்த போன்ற நடவடிக்கைகளுக்கு சுய தன்னார்புடைய ஒரு நபரை நியமிக்க வேண்டும். அவர் வாரிய செயலாளர். இதுதான் போர்டு. இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு என்னன்னா, நீ தண்ணி விடுவ நான் தண்ணி விடுவெல்லாம் இருக்காது. எல்லா அணைகளும் தேசியமயமாக்கப்படும். எல்லா அணைகளும் அந்த வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். அந்த வாரியம் இன்னைக்கு இவ்வளோ தண்ணி இருக்கா, இது இவங்களுக்கு போக வேண்டியதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை திறந்து விடும். கர்நாடகாவை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போய் மத்திய அரசை கேட்க வேண்டியதில்லை, கேஸ் போட வேண்டியதில்லை. இந்த ஆணையம் அதை செய்துவிடும். கர்நாடகாவில் இவ்வளோ தண்ணி இருக்கா, இந்த தண்ணி இங்கே போகணும்னு தண்ணியை திறந்து விட்டுரும். இதுதான் அவருடைய பணி. வேற எந்த அரசும் அணைகளின் மீது உரிமை கொண்டாட முடியாது. தேவையான நேரத்தில் தீர்ப்பை அமல்படுத்தி அந்த தண்ணீரை கொடுப்பதும், அதற்கு பிறகு சர்ப்ளஸ் ஃப்ளோ வாட்டர்னு எப்படி இந்த தீர்ப்பிலேயும் அந்த வரி வருகிறது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் என்றைக்கும் காலாவதியாகிற ஒப்பந்தம் அல்ல. இட் இஸ் அ பெர்மனன்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி மைசூர் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்று சொல்லி அந்த சர்ப்ளஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் என்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு எங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லுதுல, 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சர்ப்ளஸ் வாட்டரை பேசி தீர்த்துக்கலான்னு அந்த வார்த்தை தான் 74 வந்த வார்த்தை. அதைத்தான் காலாவதி ஆகிவிட்டது என்கிறார்கள். இந்த தீர்ப்பும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்பையும் 15 வருஷம் கழிச்சு காலாவதி ஆகிருச்சுன்னு நம்ம அறிவிலிகளும் சொல்லுவார்கள். ஆக இதுதான் இன்றைய நிலை. ஆக நான் ஒரு தெளிவான பார்வையில் நிலத்தடி நீர், நம்ம போடப்பட்டிருந்த ஒப்பந்தங்கள், நமக்கு கிடைத்த நீர், இந்த நீரினால் போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்கினுடைய தன்மை, அந்த வழக்கு நடைபெற்ற விதம், இன்றைக்கு அதை யார் அரசியலாக்குகிறார்கள் என்கிற அந்த அரசியல் பார்வைகளை எல்லாம் கடந்து நாம் இன்றைக்கு ஒன்றிணைய வேண்டியது, தயவு செய்து காவேரி விவகாரத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள வாசியுங்கள். நாம் நிறைய செய்திருக்கிறோம். நாம் மட்டும் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் 60 வருஷம் காங்கிரஸ் செய்ய முடியாததை 4 வருஷத்தில் அவன் செஞ்சுட்டு போயிட்டான். எல்லாமே மோசம்ட்டான். நீ மோசம், நான் மோசம், காவி மட்டும்தான் சிறந்ததுன்ற நிலையை கொண்டு வர்றதுக்கு சோஷியல் மீடியாவை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். நாம் இங்கே கூடியிருக்கிற சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் நாம் செய்ய வேண்டியது, நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த கருத்துக்களை என்னென்ன வழக்கு நடத்தினோம், எப்படி வழக்கு நடத்தினோம், அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக உண்மை தரவுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதை தாண்டி பிரசன்னா ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்தியை அவனே போட்டோஷாப் செய்து வேறு ஒரு செய்தியாக இதையும் பிரசன்னா சொன்னார் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. சில போட்டோஷாப்புக்கு பிறந்தவர்கள் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்வார்களே ஆனால் நாமும் சில இடங்களில்
ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும் என்பதையும் RSS வகுத்து கொடுப்பதை சிரமேற்கொண்டு செய்கிற ஒரு குழு இருப்பது போல நாமும் இந்த இயக்கத்திலிருந்து இந்த இனத்திற்கு செயல்படுவதற்கு ஒரு குழுவை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த ஸ்மாக் என்றைக்கும் உதவும் என்று சொல்லி என் உரையிலோ அல்லது என் கருத்தியலிலோ ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்விகள் கேட்கலாம். இந்த இது இருக்குல்ல, வாபஸ் பண்ணாங்கல்ல, இந்த முரசொலிமாறன் மன்னை நாராயணசாமி அவரோட மூப்பனாரும் போட்டிருக்காருல்ல, இந்த பதிவில் மூப்பனார் போட்டதா இல்லை இருக்கு. அது அப்படி ஒரு செய்தி இருக்குல்ல, செய்தி இருக்கு. ஆனால் வழக்கு நம்முடைய மன்னை நாராயணசாமியும் முரசொலிமாறன் அது எப்போ அது வாபஸ் அவங்க வாபஸ் வாங்கவே இல்லை. அது வழக்கு தமிழக அரசு தொடர்ந்து எடுக்கும். இப்ப நீங்க என்னன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் வழக்கு பட்டியல் அப்படின்னீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கு, தனிநபர்கள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, கேரளா தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, கர்நாடகா, இப்படி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அரசும் வழக்கு தாக்கல் செய்கிற போது உச்சநீதிமன்றம் ஒரு 80, 86, 87, 89 அந்த ஆண்டு காலங்களில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். எல்லா கேஸையும் கொண்டு வா, ஒன்னா கொண்டு வா, இதெல்லாம் தனியா விசாரிக்க முடியாது. ஆமா, மன்னார்குடி ரெங்கநாதன். ஏன்னா அந்த மன்னார்குடி ரெங்கநாதன் போட்ட வழக்கும் இப்ப என்னன்னா இந்த மன்னார்குடி ரெங்கநாதனை பேசுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு ஆரிய சூழ்ச்சி. மன்னார்குடி ரெங்கநாதன் ஒரு பிராமணர், அவரு போட்ட வழக்கை மட்டும் பேசுறாங்க. அந்த வழக்கில் இணைக்கப்பட்ட நம்முடைய வழக்கெல்லாம் மறந்துட்டாங்க. முரசொலிமாறன் வழக்கு தொடர்ந்து இருந்தார் தஞ்சை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் இங்க பிரச்சனை. மன்னார்குடி ரெங்கநாதன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிற இந்த உண்ணாவிரதத்துல பங்கேற்க வாங்கன்னு நம்ம சொன்னா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு OPS CPS நடத்துறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் அவரு தினகரனுடைய உண்ணாவிரதத்துல போய் உட்கார்ற ஆளு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நாம் உண்மையா போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம் தான் இங்க பிரச்சனை. இந்த வழக்கு என்பது ஒரு 10-15 வழக்குகளை ஒன்னா சேர்க்குது. இப்போ 2 வழக்குகளை சமீபத்துல உச்சநீதிமன்றம் விசாரிச்சது. அப்போ நீ நாளைக்குள்ளார நீ வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கலன்னா உன்னைய தொலைச்சிருவேன்னு ஒரு ஜட்ஜு சொல்றாரு. உடனே இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்றாரு, சரிங்க எஜமா நாளைக்கே பண்ணிடுறேன் எஜமான்ட்டு போயிடுறாரு. அப்புறம் கூப்பிட்டு வச்சு அடின்னு அவர் அடிச்சு நீ எப்படா இதை சொல்லலாம்னா அடுத்த நாள் கொண்டு என்ன பண்றாங்க, இந்த கோர்ட்டுக்கு உத்தரவிடுகிற அதிகாரமே இல்லை, நாங்கள் அமைக்க முடியாதுன்னு இந்த பிஜேபி அரசாங்கம் அடுத்த நாள் காலையில ஃபைல் பண்ற அஃபிடவிட். அப்ப தலைமை அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. தலைமை அமர்வுல யார் இருக்கான்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே அரசியல். இதெல்லாம் புரிஞ்சு தலைவர் கலைஞர் அங்க என்ன நடக்கும், இங்க என்ன நடக்கும், இந்த பாக்கெட்ல இந்த காயின் அடிச்சா இங்க போய் விழுமா, விழுந்தா நமக்கு தேவை தண்ணி, அது நடந்துகிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம், தண்ணி நமக்கு வரணும். தண்ணி வருதா? தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஜெயலலிதா பொன்னியின் செல்வின் பட்டம் வாங்கினப்பையும் சரி, காவேரி தந்த கலை செல்வின்னு நாட்டிய நாடகம் நடத்துறப்பையும் சரி, தண்ணி வந்துச்சான்னா தமிழ்நாட்டுல தண்ணி வரல. அதுதான் உண்மை.